நாட்டில் சிறந்த முதலாளிகளை அங்கீகரிக்க HRD காப் வாயிலாக பெண் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் இதனை கூறினார். மிகவும் திறமையான பணியாளர்களை உருவாக்குவதை ஒரு வணிக செலவாக கருதக்கூடாது. மாறாக புதுமை, உற்பத்தி திறன், பொருளாதார வளர்ச்சியை இயக்கும் முதலீடாக கருத வேண்டும். வணிகங்கள் லாபத்திற்காக மட்டுமே உருவாக்கப்படுவதில்லை, மாறாக மனித வளங்களால் இயக்கப்படுகின்றன. எனவே சிறந்த முதலாளிகளை அங்கீகரிப்பதற்கான பிரீமியர் எம்ப்ளாயீஸ் நெட்வொர்க் பின் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு முதலாளியாக உங்கள் பங்கு வேலை உருவாக்கத்திற்கு அப்பாற்பட்டது. நீங்கள் மலேசியாவின் எதிர்கால பணியாளர்களை உருவாக்கும் சிற்பிகள். திறமையை வளர்ப்பதற்கான உங்கள் திறன் மலேசியாவின் பொருளாதார மீளத்தன்மை, உலகளாவிய போட்டித்தன்மையை தீர்மானிக்கும். இன்று தலைநகரில் நடந்த பெண் திட்டத்தின் அறிமுக விழாவில் தனது உரையில் அமைச்சர் இவ்வாறு கூறினார். அவரது உரையை மனிதவள அமைச்சின் பொதுச் செயலாளர் டத்தோ அஸ்மான் முகமது யூசுப் வாசித்தார். HRD காப் தலைமை இயக்குனர் டத்தோ வீரா ஷாஹுல் தாவூத் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர்.